ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹோம் வண்டர்ஸ். தேவையில்லாத இந்த மாதிரி வேஸ்ட்டான ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம்ல, அதை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கண்டெய்னரில் வால் புட்டியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளே வேணுமோ அந்த அளவுக்கு வால் புட்டியை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு க்ளே மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன். தண்ணியை ஒரே சமயத்தில் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு க்ளே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஐஸ்கிரீம் கண்டெய்னரில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி வால் புட்டியை நம்ம க்ளே மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஒரு ஹெட் மாதிரி ஒரு ஷேப்பில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். முதல்ல ஒரு ஃபேஸோட பேஸ் கிடைக்கிற மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளேயை வச்சு இந்த மாதிரி ஒரு பேஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன். தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாதிரி நீங்கள் ஈவன் பண்ணி பண்ணும்போது கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு பேஸ் கிடைக்கும். ஸோ வாட்டரை தொட்டு தொட்டு இந்த மாதிரி பேஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஃபேஸோட மார்க்கிங்ஸ் நான் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் வரணும், எந்த இடத்துல நோஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சும்மா ரஃப்பாக ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ், நோஸ் அண்ட் மவுத் இந்த மாதிரி ஒரு சென்டர் லைனில் போட்டுட்டு ஈவனாக அந்த பார்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறதுக்காக அவுட்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் அவுட்லைன் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வச்சு நீங்கள் ஒரு ஃபேஸ் ரெடி பண்ணலாம். ஃபோர்ஹெட் பார்ட்டை இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது நம்மளோட நெத்தி இருக்கும்ல, அந்த பார்ட்டை ரெடி பண்ணுறேன். அந்த பார்ட்டை ரெடி பண்ணதுக்கப்புறமா சென்டரில் கொஞ்சம் க்ளே எடுத்து வச்சுட்டு நோஸ் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெத்தி, மூக்கு அந்த 2 ஏரியாவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி தண்ணியை வச்சு தொட்டு தொட்டு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ண உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப்பை பொறுத்து நீங்கள் அதை மோல்ட் பண்ணலாம் அழகாக. இந்த மாதிரி நோஸ் ரெடி பண்ணிக்கிறேன். நோஸ் நல்லா தெரியணுங்கிறதுக்காக அதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மேற்கொண்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளேயை வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபேஸை க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி கண் இருக்கிற இடத்துக்கு ஒரு கொஞ்சமாக க்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வாயும் அதே மாதிரி கொஞ்சம் க்ளே வச்சு செட் பண்ணுறேன். கண்ணை கொஞ்சம் நல்லா மேலே தெரியணுங்கிறதுக்காக அங்கேயும் கொஞ்சம் க்ளே வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு மேடு வரணுமோ அங்கெல்லாம் நீங்கள் க்ளேயை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபேஸோட லுக் கிடைக்கும். ஸோ நெத்தி, கண், மூக்கு, வாய் இந்த எல்லா இடத்துலையும் க்ளேயை வச்சு நான் ஷேப் பண்ணி எடுத்திருக்கேன். லிப்ஸை நல்லா ஒரு ஸ்மைலி ஃபேஸாக இருக்கிற மாதிரி நான் ஷேப் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளேயை வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஒரு ஃபேஸை க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நாடி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் கொஞ்சம் க்ளே வச்சு மேடாக்கிக்கிறேன். கண்ணுக்கு ஒரு ஷேப் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு கண்ணுக்கு ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கண்ணையும் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக க்ளேயை வச்சு இந்த மாதிரி ஐப்ரோஸும் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் ஐப்ரோஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு நல்ல ஃபேஸ் லுக் கிடச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் க்ளேயை கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி இந்த மாதிரி ஹேர் மாதிரி நான் ஒரு ஷேப் கொடுக்குறேன். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரு மதர் நேச்சரோட ஒரு ஃபேஸ் தான் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளேயை ரோல் பண்ணி ஒரு ஹேர் இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஈஸியாகவே ஒரு ஃபேஸ் நீங்கள் உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்.
அந்த ஹேர் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு வந்து இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். ஸ்டிக்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இம்ப்ரெஷன் கொடுத்து ஒரு முடி மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். க்ளேயை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கட்டர்ஸ் வந்து அமேசானில் கிடைக்குது. இந்த கட்டரை வச்சு நான் ஃப்ளவர் ஷேப்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஃப்ளவர் ஷேப்பை வந்து இந்த மாதிரி ஹெட்டில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ளேயை வச்சு டிஃப்ரெண்ட் சைஸஸில் நான் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து லீவ்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த க்ளே கட்டர்ஸை யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இந்த பிளான்ட்டை கம்ப்ளீட்டாக நான் டெக்கரேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் நான் ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நான் ஹேரில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது இந்த பிளான்ட்டை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதை பெயிண்ட் பண்ண வேண்டியது தான். ரிமைனிங் பார்ட் எல்லாத்துக்குமே ஒயிட் கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ஸ்கின் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸ்கின் கலர் வந்து எடுத்து நான் ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்கின் கலர் இல்லைன்னா எல்லோ, ரெட், ப்ளூ அண்ட் ஒயிட் இந்த மூணுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கலர் கிடைக்கும். ஐப்ரோஸ்க்கு வந்து பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் எல்லாத்துக்கும் பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்க்கு வந்து ரெட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் பிங்க் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். பிரைட்டன் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். கீழே வந்து லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஐலாஷஸ் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து ஹேரில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் கோல்ட் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எந்த கலர் வேணாலும் உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மதர் நேச்சர் தீமில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான்ட்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கீழே அந்த ஐஸ்கிரீமோட மூடி இருக்கும்ல, ஐஸ்கிரீம் கண்டெய்னரோட மூடியும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வார்னிஷ் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து பிரியாமல் இருக்கும், தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாமல் இருக்கும், மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டரை வந்து என்னோடய கிச்சனில் வந்து டெக்கரேட்டிவாக வைக்கிறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்பைடர் பிளான்ட்டை வந்து நான் பிளான் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிற ஸ்பைடர் பிளான்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பிளான்ட்ஸ் வேணாலும் இதில் நீங்கள் க்ரோ பண்ணலாம். ஏர் ஹோலுக்காக நான் கொஞ்சமாக நைஃபை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதில் மணி பிளான்ட்டை பிளான் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கண்டெய்னரில் நீங்கள் ஹோலே போடாமல் தண்ணி மட்டும் விட்டுட்டு அதில் மணி பிளான்ட்டும் ஹேங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மண்ணை போட்டுட்டு நான் வந்து ஸ்பைடர் பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஸ்பைடர் பிளான்ட்டோட வேர் இருக்குள்ள அந்த இடத்த மண்ணில் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மூடியை வந்து நீங்கள் வந்து ட்ரேயாக யூஸ் பண்ணலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான்ட்டர் உங்கள் வீட்டுக்கு டெக்கரேட்டிவாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எங்கே வேணாலும் டெக்கரேட்டிவாக வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.